அனைவருக்கும் வணக்கம். I'll try to be bilingual. I'll be comfortable with my own dialect. Hope you will also. என்ன தமிழில் பேசலாமா? பேசலாம். தமிழில் பேசணும் கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம தாய்மொழி, நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுகிற மொழி. நமக்கு ரொம்ப சுலபமாக அது புரியும். நம்ம இங்கே காலையிலேருந்து நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ரசிச்சிருக்கிறீங்க. இப்போது நான் நினைக்கிறேன் கடைசி ஸ்பீக்கர்னு இல்லையா? இன்னும் இருக்காங்க, பரவாயில்ல. ஏன்னா 15 நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க. 15 நிமிஷத்துக்குள்ளே முடிப்பேனான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான். எனக்கு வேறு இப்படி நடந்துகிட்டே பேசுனாக்க நம்ம டிவிலெலாம் ஒரு லேடி பேசுவாங்க பைபிள் பற்றி. அப்படி பேசணுன்னு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. அந்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் இல்லையா? ஆனால் அட்வொகேட்ஸ்க்கெல்லாம் எப்போவுமே எப்படின்னா ஸ்டாப்பிங் ட்ரபிள் இருக்கும். நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போதே எங்கேயாவது நிறுத்தி ஏறி ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். நிறுத்தவே முடியாது. ஏன்னா கல் வேணும் நிற்கிறதுக்கு. எங்கே கல் வருதோ அது வரைக்கும் ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தான். உங்ககிட்ட கல் இருந்தால் பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கல்லை பார்த்தோன்னு நிறுத்திடுவோம் இல்லையா? சரி, இவ்வளோ தூரம் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. பொதுவாக மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுறதா அப்படின்னா, மாணவர்களை பார்க்குறதுனால, மாணவர்கள்னா நீங்களும் சேர்ந்து தான். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, மாணவர் அப்படின்னா அது பையன்தான், மாணவி அப்படின்னா தான் பெண்களை குறிக்கும். தலைமை ஆசிரியர் அப்படின்னா அவர் ஆண் தான், தலைமை ஆசிரியை அப்படின்னா அப்போ தான் அவங்க பெண். ஏன்னா அவர் அப்படிங்கிறது மரியாதையான முற்று விகுதி, அது பேர். அது ஆண்களுக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு நம்ம நாட்டில் ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம தாயெல்லாம் நம்ம அறிவாளி அப்படின்னு தெரிஞ்சிக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு திருவள்ளுவர் சொன்னார். என்னென்னு? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை. அப்போ உங்களுக்கு நான் கைத்தட்டுறேன். அப்போது இதுக்கு ஒரு பெரிய புலவர் உரை எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, ஏன் திருவள்ளுவர் கேட்ட தாய்ன்னு சொன்னார்? தன் மகன் அறிவாளின்னு ஒரு தாய்க்கு தெரியணுமா தெரியாதா? ஏன் திருவள்ளுவர் கேட்ட தாய்ன்னு சொன்னாருன்னா, இயல்பாக பெண்களுக்கு அறிவு குறைவு என்று அறிக. அதனால் தன் மகன் ஒரு அறிவாளிங்கிறது கூட ஒரு பெண்ணுக்கு, பெற்ற தாய்க்கு மற்றவங்க சொல்லி கேட்டால்தான் தெரியும். ஒரு பெரும் புலவர். அப்புறம் உலகத்திலேயே சிறந்தது எது அப்படின்னா, பெருமவற்றுள் யாம் அறிந்ததில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அறிவறிந்த மக்கள். அப்ப அறிவறிந்த மக்கள்னா ஆண் பெண் 2 பேரும் தானா? பையன் பொண்ணு 2 பேரும் அறிவுள்ளவங்களா இருக்கணுமா அப்படின்னா, இன்னொரு பெரும் புலவர் சொல்றாரு, அறிவறிந்த மக்கள் என்பதால் பெண் ஒழிந்த ஆண் மக்கள் என்று அறிக. அதாவது ஒரிஜினல் புலவர்களே பரவாயில்லைங்கிற அளவுக்கு உரை எழுதுகிற புலவர்கள் நம்ம நாட்டில் நம்ம அறிவு, பெண்களுடைய அறிவை பற்றி இப்படியெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் இதை போன்ற ஒரு தொழில்நுட்பத்துறையில், அந்த கல்வியில் ஆண்களும் பெண்களும் சமமாக கல்வி கற்று நல்ல உயர்ந்த இடங்களில் உங்களை வேலையில் பார்க்கும்போது, அந்த இடங்களில் பெண்களுடைய திறமையை ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இடம், அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடியது எங்கன்னா கல்வி தான். கல்வியை போல ஆயுதம் எதுவும் கிடையாது. அந்த படிப்பு ஒரு பெரிய ஆயுதமாக இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து நம்ம என்ன சில சின்ன
ஆலோசனைகள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுவேன்னா, முதல் விஷயம், எதுக்காகவும் தாழ் உணர்ச்சிக்கு ஆளாகாதீங்க. டோன்ட் கெட் இன் டு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எந்த காரணத்தினாலையும் நீங்கள் சீனர்கள் இருக்கிற எந்த இடத்துக்கு போனாலும், சீனர்கள் வாழுகிற எந்த ஊருக்கு போனாலும், அவங்க பேசுகிற ஆங்கிலம் எப்படிப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அல்லது தொலைக்காட்சியில் பார்த்தா தெரியும். நான் முதல் முறையாக சிங்கப்பூருக்கு போன போது எனக்கு ரொம்ப சுலபமாக சீனர்களோட பேச முடிஞ்சுது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வேண்டியது 2 சொல்லு தான். கேன், கெனாட், இது 2 போதும். லிஃப்ட்டில் 7 பேர் ஏறுவாங்க, இன்னொருத்தர் நிற்பார், அவர் உள்ளே வரலாமல்ல, கேன் அப்படிம்பார். கேன் கேன் கேன்லா அப்படிம்பாங்க. அதனால் சீனர்களுடைய முதல் சொல் என்னென்னா கேன் தான். ஒலிம்பிக்ஸில் பார்த்தோம்ல எப்படி இருக்காங்க, அவங்க உருவத்தை பற்றியோ அவர்களுடைய இந்த மொழியை பற்றியோ இன்னொரு மொழியை நம்ம எப்படி பேசுகிறோங்கிறத பற்றியோ அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு தாழ்மையான உணர்ச்சி இருக்குதா? இல்லை. நமக்கே இருக்கணும். ஏன் இருக்கணும் நமக்கு? முதல்ல அந்த மாதிரி எண்ணங்கள்ல இருந்து வெளியே வாங்க. நம்ம யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து மற்றவங்க சொல்லி நமக்கு வரக்கூடாது. நமக்கு இயல்பாக இருக்கணும். 2வது, நம்ம மொழி, நம்ம சூழ்நிலை, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம சமூகம், இதை பற்றிய இயல்பை புரிஞ்சுக்கங்க. யாரையும் குறைவாக நினைக்காதீங்க. நம்ம சொந்தக்காரங்களை பார்த்தே விலகி ஓடக்கூடிய மனநிலைக்கு ஆளாகாதீங்க. நம்ம நகரத்தில் இருக்கோம், அவங்க எப்படி இருக்காங்க, கிராமத்தில் இருக்காங்க, அவங்கள நம்ம ஒதுக்க ஆரம்பித்தா நம்ம விட வெள்ளைக்காரங்க எப்படி நடத்துவாங்க? இது 2 பக்கமும் பாயிற கத்தி மாதிரி. அந்த உணர்வை புரிஞ்சுக்கணும். 3வது, எதையாவது படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. தயவு செய்து இந்த கம்ப்யூட்டர் சரிதான், இந்த சின்ன ஸ்க்ரீனை விட்டா பெரிய ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனை விட்டா சின்ன ஸ்க்ரீன். அதனால் அதுலேயே வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே வெட்டி விழுந்த மலை மாதிரி பசங்க விழுகிறாங்க. எப்படா எந்திரிப்பீங்க, எப்போ தான் வாழ்வீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே அப்படியே பார்க்குறான், சின்ன ஸ்க்ரீன் இல்லையா, பெரிய டிவியை போட்டுக்கோ. அப்படியே பல பேர் உட்காந்து 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 உட்காந்த இடத்துல எந்திரிச்சா வேர் முளைச்சிருக்கு. ஹீஸ் டீப் ரூட்டட் அப்படின்னு சொல்லணும். உட்காந்து ஏன் அப்படி? புத்தகத்தை படிங்க. என்ஜினியர்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. டெக்னாலஜி படித்தவங்க கவிதை படிக்கக்கூடாது அப்படின்னு அவசியம் இல்லை. எதை வேணாலும் படிங்க, எல்லாத்துலேயும் விஷயம் இருக்கும். நான் எதுக்கு திருக்குறளை சொல்கிறேன்னா, ஒரு புலவர் சொன்னார், திருக்குறளில் என்னென்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு. நம்ம கடல்சார் கல்வியெல்லாம் படிக்கிறோம், அதுக்கு என்ன பேர்? ஓஷனோகிராஃபியா, ஓஷனாலஜியா, மெரைன், நாட்டிக்கல், இப்படி எவ்வளவு சொற்கள் இருக்குது. இதை பற்றிய நாலேஜ் நமக்கு இருக்குதா அப்படின்றதுக்கு அவர் சொன்னார், திருக்குறள் உங்களுக்கு தெரியும், மழை பெஞ்சா கடல் எப்படி இருக்கும்? நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின்னு ஒரு திருக்குறள். பெரிய கடல், அந்த கடல் மழை பெய்தா நல்லா இருக்கும், மழை இல்லாட்டி அந்த கடல் என்ன ஆகும்? தன் நீர்மை குன்றும். இந்த நீர்மைன்னா என்ன அப்படின்னப்போ, நீர்மைன்னா தண்ணி வற்றி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா, உப்பு தன்மை இருந்தால் அதற்கு உவர்மைன்னு பேர், நல்ல தண்ணியாக இருந்தால் அதுக்கு நீர்மைன்னு பேர். மழை நிறையா பெய்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் தண்ணி கலக்க கலக்க உப்பு குறைஞ்சு நீர்மை அதிகமாக இருக்கும். மழை நீர் கலக்கல தேங்கிய தண்ணீர் உப்பானா உவர்மை அதிகமாக இருக்கும்.
அப்போது மழை பெய்யாட்டி எவ்வளவு பெரிய கடல் தண்ணியாக இருந்தாலும் அதனுடைய நீர்மை குன்றிவிடும், நல்ல தண்ணி தன்மை போயிடும் அப்படிங்கிறது திருக்குறளில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நமக்கு என்னாச்சுன்னா திருக்குறளை மனப்பாட பகுதியாக வச்சே பாதி பேர் மறந்து போயிட்டோம். அதை இப்படி படிங்க அப்படி படிங்க அப்படின்னு சொல்லியே பாதி பேருக்கு மேலே அதை மறந்துட்டாங்க. அதனால் வாழ்க்கை சுவையாக இருக்கணும்னா படிங்க, புதுசாக தெரிஞ்சுக்கங்க, நல்ல நினைவாற்றலை வளர்த்துக்கங்க. பேரலல் லைஃப் மாதிரி எஸ்எம்எஸ்லேயே வாழாதீங்க. கண்டிப்பாக மூளையினுடைய ஆழ்ந்த அறிவும் திறமையும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது இன்றைக்கி நடைமுறையில் சொல்கிறாங்க. நல்ல நினைவாற்றலை வளர்த்துக்கங்க. நம்முடைய சுற்றுப்புற சூழலை மதித்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைங்க. வாழ்க்கைங்கிறது வெறும் வசதிகள் அதில் மட்டும் இல்லை. வசதியெல்லாம் ஆன பிறகு தான் நம்ம வாழலைங்கிறது ஞாபகத்துக்கு வருது. வாழணும்னு நினைக்கும் போது வயசாயிடுது. எல்லாம் சொன்னாங்க, அப்பா அம்மாலாம் சேர்ந்து பசங்களை படி அங்கே போ இங்கே போன்றாங்க. அங்கே போனவுடனே அவன் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போங்கன்னு சொல்கிறான். நீ போ கிளம்புன்னு. அது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது வாழுவது. எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல இருந்து கொண்டும் நம்முடைய வேரை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு உதாரணம். எனக்கு ஆங்கிலத்தில் ஓரளவுக்கு பேச தெரியும். இருந்தாலும் ஏன் இந்த பேச்சை உங்களோட நான் தமிழில் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன்னா, நான் +2 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தேன். +2 வரைக்கும் அரசு பள்ளிகளில் தான் படித்தேன். நேரடியாக கல்லூரிக்கு போகும்போது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படித்தேன். +2 வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சரை எப்படி படிக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டால், தமிழை நல்லா படித்ததுனால இங்கிலீஷும் படிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் சட்டம் படிச்சுட்டேன். சென்னை உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட், த சார்ட்டர்ட் ஹைகோர்ட், பிரிட்டிஷ் மகாராணியாரால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்களில் ஒன்று. அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ். சென்ற ஆண்டு வரைக்கும் அதுதான் நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது ஆங்கிலத்தில் அந்த உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக வாதிட முடியுது அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு அனுபவத்தை உங்களோட நம்ம எங்கும் போய் வெல்ல முடியும். நாம் எதுக்காகவும் பயப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்கு என்னையும் ஒரு உதாரணமாக உங்களுக்கு காட்டுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னை விட சிறந்த சூழ்நிலையிலிருந்து தான் வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆகையினால் மீண்டும் நாம் சந்திப்போம். அப்போ இதைவிட சிறந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். வணக்கம்.